ஆமா ஆமா அளவை பண்ண வந்தோமா சப் கலெக்டர் மேடம் வந்தாங்க 5 process நடந்துட்டு நான் நேத்து கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு தகவல் தெரியணும்ல யாருக்கு தகவல் சொன்னீங்க யாருக்கு தகவல் சொன்னீங்க யாருக்கு தகவல் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுங்க யாருக்குமே தகவல் சொல்றேன் நேத்து நடந்த சம்பவம் வீடியோல பாத்துக்கீங்க வந்தீங்களா நேத்து நடந்த சம்பவத்துக்கு தகவல் சொல்லிருக்கீங்களா நீங்க நேத்து வீடியோவுக்கு நான் வீடியோ அனுப்பிச்சு நான் சொல்லுவேன் தெரியுது நீங்க ஏத்தி கூட பார்க்கலாம் மேடம் மேடத்துக்கிட்ட சொல்லி உடனே நம்ம ஃபைல் ப்ராசஸிங்ல போயிட்டு எப்படி மேடம் நீங்க அவங்களுக்கு சாதகமா இருக்கீங்க எப்படி நடத்துவீங்க எம்பி சொல்லி செய்யலன்னா என்ன மேடம் அர்த்தம் இல்ல இந்த மாதிரி எம்பி என்ன சொன்னாரு எம்பி சொல்றப்ப நீங்க இருந்தீங்க பக்கத்துல மேடம் கலெக்டர் வந்து எல்லாமே இருந்தீங்க தானே என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்லுங்க மேடம் எத்தனை வருஷமா சேகர் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் ஒரே ஒரு சேகர்னா இப்ப நாங்க எத்தனை வருஷமா நடத்துறீங்க நீங்க இத நடத்திக்கிட்டே இருக்கோம் 50 வருஷம் ஆச்சு பண்ணீங்க 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த 3 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் எந்த அதிகாரியும் எங்க ஊருக்கு வந்ததே இல்ல இருக்க மாட்டேன் எந்த அதிகாரியும் எங்க ஊருக்கு வந்தது இல்ல இப்ப வந்து எதுக்கு நீங்க எங்க தடை பண்றீங்க உங்களுக்கு நீங்க அதாவது எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா நீங்க எங்க வந்திருக்கீங்க மேடம் நீங்க ஊர்ல வந்து பாருங்க ஒரு பாவை இல்ல நடமாத கொண்டு 50 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இப்ப இங்க வந்து எங்க ஊருக்குள்ள நாங்க 50 வருஷமா குடியிருக்கிறோம். எங்களுக்கு ரோடு வசதி கிடையாது. நாங்களும் இந்த 30 வருஷமா போராடுறோம். இந்தா செஞ்சு தரேன் அந்த செஞ்சு தரேன்னு அவங்க குடுக்குறாங்களே இல்ல. எங்க ஊருக்குள்ள ஏதோ குழந்தை பிறந்தாலும் டிச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறோம். ஒரு சாவுனாலும் டிச்சர்ல தூக்கிட்டு போறோம். அவங்களுக்கு முடியலனாலும் நாங்க டிச்சர்ல தூக்கிட்டு போறோம். என் நேத்து கூட 2 பேரை நாங்க டிச்சர்ல தூக்கிட்டு போயிருக்கிறோம். அதுக்கும் கூட நாங்க வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கோம். அவங்களால எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து நாங்க ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்க ஒப்படைச்சிட்டோம். எங்களுக்கு ரோடு வசதி மட்டும் வேணும். எங்களுக்கு நீங்க வேற எதுவுமே செஞ்சு கொடுக்க வேணாம். ரோடு வசதி கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. ஆண்டிங்க கீழ்கோத்தேரி பக்கத்துல அம்பாள் காலனில இருக்கோம். இந்த மாதிரி 50 வருஷமா ரோடுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு இல்லை. அதனால வேண்டியது ரேஷன் கார்டு எல்லாம் நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். உங்ககிட்ட நாங்க கேட்க வேண்டிய கோரிக்கை என்னன்னா அந்த ரோடு மட்டும் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி கொடுங்க. நேத்து 2 பேரை டெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போனோம். 2 குழந்தை ரோட்லயே பிறந்து இறந்துருச்சு. வேற நாங்க உங்ககிட்ட கேட்டு கோரிக்கைக்கு வரல. அதனால தயவு செஞ்சு நீங்க இதை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறோம். ஊர் தலைவரா இருக்கேன். 50 வருஷமா நாங்க குடியிருக்கோம். 15 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வருஷமா முழுக்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வர்ற ஆபீசர் எல்லாம் ரோட்லயே நின்றுக்கிறாங்களோ ஒழிஞ்சு காலனிக்கு வர்றதில்ல. நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆனா மூடியாத முடியாத காரணத்தினால்தான் இன்னைக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒப்படைச்சிருக்கோம். எங்களுக்கு 3 பேருனாலதான் இந்த இதே நின்றுருக்கு. எங்களுக்கு நாங்க அந்த 3 பேரை கூட நாங்க கேட்கல. எங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு இந்த வழியை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, என்ட்ரன்ஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. நாங்கள் அதுக்கும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாவது நாங்கள் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு என்ட்ரன்ஸை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தா போதும். நாங்கள் இதைத்தான் தெரிவிச்சுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.